Alright, basically வந்து I think we had a very good explanation. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களோட கியர்லாம் என்னென்னன்றதை பண்ணீங்க. Did you have also a trekking pole? Of course, yes. எத்தனை உங்களோட trekking pole தான் வந்து your extra limbs. Okay, so that was your life saver மாதிரி கிட்டத்தட்ட. Very much. And your motivation sideல எங்க போனாலும் வந்து especially from day 1 நான் யூஸ் பண்ணல. Day 2 யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை because you are climbing vertically. Right. Day 3 ல இருந்து I was full of trekking pole தான் because you know the terrain is more of a climbing and using a trekking pole is a wise decision. Oh, awesome. Trekking pole யூஸ் பண்றது வந்து inefficiency கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா trekking pole யூஸ் பண்ணான்னா அப்புறம் என்ன யாராவது பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் வயசானவங்க சரியில்லை அந்த மாதிரி இல்லவே இல்லை. Actually trekking pole is your your extra limb actually. இதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரா கை எக்ஸ்ட்ரா கால். It's your அதாவது நீங்க வந்து you don't want to take longer breaks na your trekking pole is your support. Exactly. For a quick standing break. So trek பண்றவங்க supports your descent. Absolutely right. So எந்த mountain trek பண்ணாலும் I recommend viewers to use a trekking pole. Awesome. Don't go into the nitty-gritties of it. சாதாரண pole தான் ஈஸியா வாக் பண்றதுக்கு. கட்டையா இருந்தாலும் சரி ஒரு pole தேவை. ஆமா ஒரு pole தேவை because it serves a lot. Actually Arvind has given us a nice walkthrough of all the gears. அவர் எடுத்துன்னு போனது வாட் டு கேரி இன் ட்ரெக்கிங் பேக் பேக்ன்ற அந்த ஒரு சின்ன ஒரு இது பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் கமிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் இன்டர்வியூ. வில் ஹாவ் அ கன்க்ளூஷன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அரவிந்த் சார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளிமஞ்சாரோவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். ட்ரிப் டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ், கியர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொன்னார். அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கில் இருக்குது. இந்த ட்ரெக்கை யாராவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஹீ டிட், அதே ரூட்டில் பண்ணணும், அதே ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ப்ளீஸ் ரீச் அவுட் டு அரவிந்த். ஹில் பி ஹாப்பி டு ஷேர் இட். நம்ம மெட்ராசி வாண்டரர்ஸ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்கு அவரோட டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச் ரவன். வாஸ் அ வெரி குட் இன்டர்வியூ. ரொம்ப சூப்பராக பேசிட்டு. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் வாட்சிங். வில் ஹாவ் மோர் ட்ராவல் ஸ்டோரிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். தேங்க்யூ வெரி மச் மெட்ராசி வாண்டரர்ஸ். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு எபிசோட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கி ஃபைனலாக அது நடந்துருச்சு. உங்களுக்கு கிளிமாஞ்சாரோ பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டேரெக்டாக என்ன கொஸ்டின் பண்ணலாம். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் யூ. அண்ட் தமிழில் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் கம்யூனிட்டி ஆரம்பித்து நிறைய அச்சீவர்ஸோட வீடியோலாம் எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறது வந்து மெட்ராசி வாண்டரர்ஸ் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப். அவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். இன்னும் நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி வீடியோ ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணால் இந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசாக வளர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஐ விஷ் மெட்ராசி வாண்டரர்ஸ் த பெஸ்ட் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த பேஜை இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.